சின்ன படம் பெரிய அளவுக்கு பெரிய ஹிட்டு. சாதாரண ஹிட்லாம் கிடையாது. 2,00,00,000 எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்த தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் குடுக்குறாங்க. ட்ரெய்லர் குடுத்தோனே ஒரு பாட்டு ரிலீஸ் பண்றாங்க. அந்த பாட்டும் ட்ரெய்லரும் ஓரளவுக்கு மக்களிடையே நல்ல ரீச் ஆகுது. ஒரு புதுமுகங்கள் தான் நடிச்சிருக்காங்க. பெரிய ஃபேமஸான முகங்கள் யாரும் அந்த படத்துல இல்ல. அதையெல்லாம் தாண்டி அந்த படம் ஒரு ரூ. 23,00,00,000 தியேட்ரிக்கலாக பண்ணுதுன்னா, எப்படி நம்ம யோசிச்சு பாருங்க. எத்தனை மடங்கு அந்த படம் லாபம் குடுத்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. சரி, அந்த காரணம் என்னன்றது பின்னாடி சொல்றேன். இந்த படத்தோட விமர்சனம் பத்தி பேப்போம். இந்த படத்தோட ஒரு கிராமத்துல ஒரு பையன் ராஜுன்னு ஒரு பையன். அந்த கிராமத்துல மோளம் அடிச்சுக்கிட்டு பேண்ட் வச்சிருக்கிறான் அவன். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணு ரம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. இந்த 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீட்ல இருக்காங்க. பக்கத்து பக்கத்து தெருவுல இருக்காங்க. எப்படியாவது அவன் ஹைதராபாத்ல போய் பெரிய வேலையில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறான். ஆனால் ரம்பையை ஒரு சைடாக அவன் காதலிக்கிறதுனால அவன் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதே மீறி ஹைதராபாத் பார்டரில் இவளுக்காக சம்பாதிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அது நடக்கலை. இது 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 ஒரு கதை. இதில் இவங்க 2 பேருக்கும் எப்படி காதல் திருப்பி உருவாச்சு, அந்த காதல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆச்சு, அந்த காதலுக்கு யார் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய அப்பா தான். அந்த பொண்ணுடைய அப்பா ஒரு ஊனமுற்றவர். அந்த ஊனமுற்றவருக்கு ஒரு பெரிய ஆசை என்னென்னா, தன் ஒரே பொண்ணை அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். அதாவது ஹாஸ்பிட்டலில் கம்பவுண்டராக வேலை செய்கிறார். கவர்மெண்ட் கிளினிக்கில், கிராமத்து கிளினிக்கில் கம்பவுண்டராக வேலை செய்கிறாரு. அவருக்கு ஒரே மகள். அந்த மகளுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்காரு. அவர் ஒரு கட்ரோட்டான ஒரு டார்ச்சரான ஒரு கேரக்டர், வித்தியாசமான ரொம்ப ஒரு கேரக்டர் தான் அவர். அந்த கேரக்டர் ஒத்த காலில் தான் அவர் நடக்கிறாரு. ஆனால் அந்த ஒத்த காலில் அவர் நடிக்கிற விஷயமும் அவர் ரியாக்ஷன்ஸும் பேசுறதும் அட்டகாசம். அது உங்களுக்கு அவர் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருன்னா பாருங்களேன். அவர் அந்த பெண்ணோட அப்பாவை நடிச்சிருக்கிற சைத்து ஜொன்னலக்கட்டா அட்டகாசமாக நடிப்பு கொடுத்துருக்காருன்னா சும்மா சொல்ல முடியாது. குறிப்பாக தன் பெண்ணுக்கு ராஜுக்கே கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த தோல்வியை ஏற்றுக்க முடியாமல் ஒரு சிங்கிள் ஷாட்டில் அவர் நடிச்சிருக்காரு. ரொம்ப அட்டகாசமாக நடிச்சிருக்காரு அந்த கேரக்டரில். அதற்கு முன்னாடி இந்த படத்தில் நடந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான சம்பவம். இந்த சம்பவம் நிஜ சம்பவம். இந்த நிஜ சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த படமே எடுக்கப்பட்டது. அது ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையான ஒரு சம்பவம் அது. அந்த சம்பவம் தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். ஏன்னா அதை மீறி அதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேர் காதலை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அப்பாவை எப்படியாவது சரி பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது எப்படியாவது, ஏன்னா அவருடைய ராஜுவுடைய நண்பன் ஃபஸ்ட்டு ஷாட் ஆரம்பிக்கும் போதே பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கும். கர்ப்பமாக இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகும். ஸோ அதே போல் நம்ம கர்ப்பம் ஆயிட்டோம்னா நம்ம உங்கள் அப்பா கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. கர்ப்பத்துக்கான முயற்சி பண்ணுவாங்க. தொடர்ந்து கர்ப்பமாகாமல் இருக்கும்போது இன்னும் வயிற்றில் கர்ப்பப்பை இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போடுவான் பையன். இப்படி சில விஷயங்கள் ரொம்ப இயல்பான விஷயங்களாக இருக்குது. சிலது கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் படமாக இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் பின்னணி இசையாகட்டும், நடித்த நடிகர்களாகட்டும் எல்லாருமே அவங்களுடைய பாத்திரங்களை மிக கரெக்டாக அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப என்கேஜிங்கான ஒரு கிராமத்து படம். இந்த படம் ஓடினதில் மிகப்பெரிய ஆச்சரியம்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி எல்லாரும் புது நடிகர்கள்லாம் நடித்து நல்ல கரெக்டான ஒரு ப்ரெசன்ஸ் கொடுத்த படம் வேறு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வெற்றிக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த விஷயம் இந்த படத்தோட இயக்குனருக்கு இது முதல் படம். இந்த படம் என்ன சொல்கிறது, இது அது தவிர அது மட்டும் இல்லாமல் இது ஈடிவியின் ஓடிடியோட ஒரு ப்ராடக்ட். அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன படங்களை வெற்றி படமாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஈடிவியோட இன்னொரு படம் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷத்தில் வந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான படம். கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா வரைக்கும் வசூல் செய்யப்பட்ட ஒரு யூடியூபரை வச்சு, ஹீரோவை வச்சு அந்த டீம் எடுக்கப்பட்ட படம் அது. அந்த படம் ரொம்ப பெரிய வெற்றியை பெற்றுச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி அடையும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வெற்றியடைறதுக்கு இன்னொரு காரணமும் பண்ணாங்க. அந்த தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, தியேட்டர்களில் டிக்கெட் விலை குறைப்போம். ஏன்னா சின்ன படங்களுக்கு தியேட்டரில் வர மாட்டாங்க. அது பைரசி ரொம்ப பெரிய பிரச்சனைகளாக இருக்குது. எல்லோரும் பைரசியில் அதை பார்த்துடுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த படத்தை டிக்கெட் விலை குறைப்போம்னு சொல்லிட்டு சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டரில் 99 ரூபாய்க்கும், மால் தியேட்டர்களில் 105 ரூபாய்களுக்கு இந்த டிக்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதனால தான் இந்த படம் 23 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணியிருக்குது. இதே ஒரு 150 ரூபாய் 200 ரூபா பண்ணியிருந்தா 40 கோடி ரூபா பண்ணியிருக்கோம் ஆர்ட் ஸ்பீச் மாதிரி. பட் இந்த படத்துடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம், அதுவும் புதிய நடிகர்கள் நடித்த காரணம், ஒரு கிராமத்து படம்,
ஒரு உண்மை சம்பவத்துடைய சீரியஸான ஒரு லவ் ஸ்டோரி. இந்த படம் வெற்றிக்கு முக்கியமான காரணம் படம் நல்லா இருந்ததுன்றது முதல் முக்கிய காரணம். கரெக்டான மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ப்ளஸ் அந்த படத்தோட டிக்கெட் ரேட் வந்து குறைஞ்சதுனால தான் இந்த படத்துடைய வெற்றியே. ஸோ இது எல்லாம் அமைஞ்சு வரும்போது டிக்கெட் ரேட்டு வந்து குறைச்சா நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய பலமும் இருக்குது படம் ஓடுறதுக்கு. ஸோ இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கணுன்னா இப்போதைக்கு வந்து ஈடிவியினுடைய வெப்சைட்டில் தான் ஓடிடியில் தான் பார்த்தாகணும். ஈடிவியும் நெட்ஃப்ளிக்ஸும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஈடிவியோட கண்டென்ட் எல்லாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. அந்த வகையில் ஹார்ட் பீட் வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த 96 நினைக்கிறேன், 93 ஒரு வெப் சீரியஸ், ரொம்ப பெரிய வெற்றி பெற்ற வெப் சீரியஸு. அந்த வெப் சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஒன்லி இட் இல் அவைலபிள் இன் ஈடிவியின். ஆனால் நிச்சயமாக கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ஒரு வெப் படம் தான் அது. இந்த படத்தை வந்து ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபஸ்ட் ஜாலியான படம், ஒரு சீரியஸான கிளைமேக்ஸு, ஒரு லவ் ஸ்டோரி, நிஜக்கதை. டோன்ட் மிஸ் இட்.